உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று உங்களை ஆண்டவர் தம்முடைய கைகளிலே வரைந்து பாதுகாத்து கொள்வார். அவருடைய பாதுகாப்பில் நீங்கள் ரொம்ப நம்பிக்கை உடையவர்களாக இருக்கலாம். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் சத்துருக்களை ஆண்டவர் கடிந்து கொண்டு நியாயம் தீர்ப்பார். வாழ்வின் ஆதாரமே, தாழ்வில் என்பலனே, வாழ்வின் ஆதாரமே, தாழ்வில் என்பலனே, உம்மை அல்லால் என் தேசத்தில் துணையில்லையே, உம்மை அல்லால் என் தேகத்தில் பலனில்லையே, உம்மை அல்லால் என் தேசத்தில் துணையில்லையே, உம்மை அல்லால் என் தேகத்தில் பலனில்லையே. ஒன்றுமில்லா ஏழையாக இங்கு வந்தேனே, அளவற்ற கிருபையாலே உயர்த்தி வைத்தீரே. ஒன்றுமில்லா ஏழையாக இங்கு வந்தேனே, அளவற்ற கிருபையாலே உயர்த்தி வைத்தீரே. எனக்குண்டான யாவுமே உம்மால் வந்தது, எந்தன் சந்தானம் ஈவாக நீர் தந்தது. எனக்குண்டான யாவுமே உம்மால் வந்தது, எந்தன் சந்தானம் ஈவாக நீர் தந்தது. வாழ்வின் ஆதாரமே, தாழ்வில் என்பலனே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 5. ஆண்டவரே, இது ஒரு ஜெபம். அவர் ஜெபிக்கிறதான ஜெபத்தை பார்க்குறேன். நீதியிலே என்னை ஒரு நீதியில் உம்முடைய நீதியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணுறார். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனி. உணர்வுகள் இங்கே வெளிப்படுத்தி இதை பார்க்குறோம். இங்கே அதாவது அழுகை இருக்கும், கண்ணீர் இருக்கும், வேதனையை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் இருக்கும், களிப்பின் சந்தோஷத்தின் வார்த்தைகள் இங்கே இருக்கும், மகிழ்ச்சியின் வார்த்தைகள் இங்கே இருக்கும், அங்கலாய்ப்பின் வார்த்தைகள் இருக்கும், தவிப்பின் வார்த்தைகள் இருக்கும், கோபத்தின் வார்த்தைகள் அங்கே இருக்கும், அதாவது ஆதங்கத்தின் வார்த்தைகள் அங்கே இருக்கும். இப்படி வார்த்தைகளை நம்ம கவனிக்கலாம். இங்கே இவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கிறார். அப்போ தன்னுடைய வார்த்தை என்னுடையதான புலம்பல் பாரும் ஐயா, என்னுடைய தியானம், என் சிந்தனைகளை நீங்கள் கவனிங்கப்பா. ஆம், நம்முடைய தேவன் நம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர். அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கிற உணர்வுகளை அவர் அறிகிறவர். நம்முடைய தியானத்தை, நம்முடைய சிந்தனையை அவர் அறிந்திருக்கிறார். சில நம்ம நோக்கி விண்ணப்பம் பண்ணுறப்பா, என் ராஜாவே, ஆண்டவர் என் ராஜாவேன்னு சொல்கிறாரு, என் தேவனேன்னு சொல்கிறார். வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் ஆண்டவரே. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கும் தேவன். நம்முடைய தேவன் ராஜாவாக இருக்கிறவர். இந்த 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. தீமை அவரிடத்தில் சேர்வதில்லை. அப்புறம் நீங்கள் அவரை பற்றி இன்னும் பார்த்தீங்கன்னா, பொய் பேசுகிறவர்களே அவர் அழிப்பாரா. இரத்த பிரியனை, அதாவது கொலைகாரங்களை, அதாவது கொலை செய்யணும்னு நினைக்கிறவங்களை கர்த்தர் அருவருக்கிறாரா. அப்போ இப்படி அங்கே அவரை பற்றி நாம் பார்க்குறோம். அவரை பற்றி எப்படிலாம் பார்க்குறோம். இங்கே அதுக்கப்புறம் 2வது வசனத்தில் நம்ம அந்த 3வது வசனத்தில் பார்க்குறோம். இந்த தேவனை நோக்கி சொல்கிறாரு, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரம் ஆயத்தமாய் காத்திருப்பேன். நம்முடைய தேவன் நமக்கு பதிலளிக்கும்படி காலையிலேயே அவருக்கு ஆயத்தமாகி வரணும். சும்மா காலையில் எழுந்துச்சி போய் உட்காந்துடாதீங்க, ஆயத்தமாகி போங்க. அதான் அவர் சொல்கிறார். அட்லீஸ்ட் முகத்தை கழுவிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி. முகத்தை கழுவி தலையை சீவி தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தர் சொல்லும்போது சொன்னார், வாயை சுத்தம் பண்ணிக்கோங்க, முகத்தை சுத்தம் பண்ணிக்கோங்க, கை கால் அலம்பிக்கோங்க, தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க காலையில். அதுக்கு இந்த நீதிமான்களுடையதான வாழ்க்கையிலையும் பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலையும்
அவன் வேதாகம புருஷர்களாக இருக்கட்டும், அதுக்கு பிற்பாடு வந்ததான சபை பிதாக்களாக இருக்கட்டும், சபை விசுவாசிகளுடையதான அநேக 1000 கோடி ஜனங்களுடையதான அனுபவம் என்னென்னா, காலையிலேயே ஜெபிக்கும் ஒரு அனுபவம். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பார், நம்முடைய ஜெபத்தை கேட்பார். அவருக்கு எதெல்லாம் பிடிக்காது, துன்மார்க்கம் பிடிக்காது, தீமை செய்து பிடிக்காது, வீம்புக்காரங்கன்னா பெருமை பாராட்டுறவங்க பிடிக்காது, அக்கிரமம் செய்கிறவங்கள ஆண்டவர் வெறுக்கிறாரு, பொய் பேசுகிறவங்கள கர்த்தர் வெறுக்கிறாரு, இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் ஆண்டவர் அருவருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம 6 காரியங்களை நம்ம அங்கே பார்க்குறோம். 6 காரியங்களை அங்கே வரிசையாக பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறோம் 7ஆம் வசனத்தை பார்க்குறோம். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கும் நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். காலையிலே ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதிகாலமே ஆயத்தமாகி வருவேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் எப்படி வருவேன்னா உம்முடைய கிருபையை நம்பி ஆலயத்துக்கு வருவேன்னு சொல்கிறாரு. அந்த ஆலயத்தை தேவ சந்நிதிக்கு நேரே பயபக்தியோடு கூட வருவேன். தேவ சமூகத்தில் பயபக்தி, அந்த பக்தி வினயத்தோடு நான் வருவேன். இது ஒரு வார்த்தையை பாருங்களேன். பயபக்தின்னா என்னென்னா, அங்கே ஒரு அலட்சியமாக இல்லாமல், அஜாக்கிரதையாக இல்லாமல், ஏனோதானோன்னு இல்லாமல், அதிக கவனத்தோடும் அதிக எச்சரிக்கையோடும் தேவ சமூகத்தில் வந்து பணிந்து கொள்வேன். ஆராதனை. அப்புறம் சொல்கிறாரு, கர்த்தாவே எனக்காக ஜெபம் பண்ணுறாராம், என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதி நடத்துங்கப்பா. என்னை சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கிறாங்க, என் மேலே குற்றஞ்சாட்ட பார்க்குறாங்க, என்னுடைய நீதியில் என்னை நடத்துங்கப்பா. எனக்கு முன்பாக உம்முடைய வழியை சுபப்படுத்துங்கப்பா. நான் உண்மை நம்பி இருக்கிறேன். ஏன்னா என்னை குற்றப்படுத்துவதற்கு ஆட்கள் தேடிட்டே இருக்கிறாங்க, என்னை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு ஆட்கள் தேடிட்டே இருக்கிறாங்க. அவங்க வாயில் உண்மை இல்லைப்பா, அவங்க உள்ளம். அப்போ அதே சமயம் யார் சத்துருக்கள்னு யாரை சொல்கிறாரு? உண்மை இல்லாதவங்களை சொல்கிறாரு, உள்ளத்தில் கேடுபாடு உள்ளவங்களை சொல்கிறாரு, அவங்க தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, அதாவது அவங்க தீமையையும் சாப வார்த்தை பேசுகிறவங்கன்னு சொல்கிறாரு. அதே சமயம் வாயினால் இச்சகம் பேசுகிறாங்களாம். இச்சகம்னு சொன்னால் நமக்கு கண்ணுக்கு முன்னால் பேசும்போது நீங்கள் ரொம்ப நல்லவங்க, உங்களால் தான் நான் நல்லா இருக்கிறேன், இச்சகம் பேசுவார்கள். அவர்கள் வந்து பொய்யான மாயையான நல்ல வார்த்தைகளை சொல்லுவாங்க. நல்ல வார்த்தை சொல்லுவாங்க, ஆனால் அது பொய்யான வார்த்தை. அவங்க நல்ல வார்த்தை சொல்லுவாங்க, அது மாய்மாலமான வார்த்தை. ஆண்டவர் அதனால் சொல்கிறாரு, தேவனே அப்படிப்பட்டவர்களை குற்றவாளியாக தீர்த்திடுங்கப்பா. அவங்க தங்கள் ஆலோசனைகளாலே விழும்படி செய்திடும். அவங்க ஒரு தவறான ஆலோசனை பண்ணிகிட்ருக்குறாங்கப்பா. அவங்க தங்களுக்குள்ளே பேசுகிறதான ஆலோசனைகளை அபத்தமாக்கி போடுங்க ஆண்டவரே. இந்த மாதிரி இந்த வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே அகித்தோப்பின் ஆலோசனை அதமாக்கி போடுன்னு ஜெபம் பண்ணுறாரு பாருங்கள். அதான் இந்த வார்த்தை. அவங்க ஆலோசனைகளை அவங்களே விழும்படி செய்யுங்கப்பா. அவங்க துரோகங்களின் திரட்சி நிமித்தம் அவங்களை தள்ளி விட்டுருங்கப்பா. உமக்கு விரோதமாக கலகம் பண்ணாங்களே, அப்போ உமக்கு விரோதமாக கலகம் பண்ணுறாங்க, உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்களே. 2ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்கணும். சொல்லிட்டு 5:11-12 வசனத்தை ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தம் வசனத்தை சொல்கிறார். நல்ல ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தையை சொல்கிறார். நல்ல ஒரு தேவன் மேலே ஒரு நல்ல ஒரு நிச்சயம் உடையவராக ஒரு வார்த்தை. உம்மில் அடைக்கலம் புகுவோர் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பியிருப்பார்களாக. அந்த 5:11 வாசிங்க. 5:11 உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர், களி கூறுவார்களாக. அப்போ பாருங்க, அவர் சொல்றாரு, ஆண்டவரே இது நடக்கணும், இது நடக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உம்மை நம்பி இருக்கிற மனுஷங்க பாக்கியவான்கள் ஐயா. உம்மை நம்பும் ஜனங்கள் களி கூறுவாங்க, அவங்க சந்தோஷப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நேசிக்கிற ஜனங்கள் பாதுகாக்கப்படுவாங்க ஆண்டவரே, பாதுகாக்கப்படுவாங்க. இந்த நாளில் காலையில் இந்த வார்த்தையை கேட்குறதா அன்பு சகோதரா சகோதரி, அவரிடத்தில் அடைக்கலம் புகுபவர்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள், அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் சந்தோஷத்தை தருவார், கம்பீரத்தை தருவார். 3 வார்த்தை இருக்குது. சந்தோஷிப்பார்கள், கம்பீரிப்பார்கள், களி கூறுவார்கள், அவர்களை நீர் காப்பாற்றுவீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 12ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தாவினை நீதிமானை ஆசீர்வதிப்பீர், காருண்யம்னா கிருபையினாலே, அந்த கிருபையின் கேடயத்தினால் சூழ்ந்து அவனை எந்த தீமையும் அணுகாதபடி அவனை சுற்றிலும் கிருபையினால் கர்த்தர் மூடிக்கொள்வார். இரத்த கோட்டைக்குள் கர்த்தர் வைத்துக் கொள்வார்.
உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று உங்களை ஆண்டவர் தம்முடைய கைகளிலே வரைந்து பாதுகாத்து கொள்வார். அவருடைய பாதுகாப்பில் நீங்கள் ரொம்ப நம்பிக்கை உடையவர்களாக இருக்கலாம். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் சத்துருக்களை ஆண்டவர் கடிந்து கொண்டு நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் bless you. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 5வது சங்கீதத்தில் இதுவும் ஒரு ஜெப சங்கீதம்னு சொல்லி பார்க்குறோம். இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர் அப்படிங்கிறார். காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். கர்த்தர் காலையில் அதிகாலையில் நம்முடைய சத்தத்தை கேட்க விருப்பமுள்ள தேவன். நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி தேவனை தேடுவதற்கு நாம் பிரயாசப்படணும். நம்ம கண்ணை விழிக்கும்போது அவருடைய சமூகத்தை தேடணும். நம்முடைய முதல் வார்த்தையை அவரிடத்துல பேசுகிறதா இருக்கணும். நம்ம முதல்ல பார்க்குறதே தேவனுடைய வேதத்தை பார்க்கணும். இப்படிப்பட்டதான அதிகாலையில் அவரை தேடுறது ரொம்ப அவசியம். ஆமாம், காலையிலேயே எல்லா பிரச்சனைகளுக்கும் முன்னாடி அவரை தேடிட்டோம்னா, அவர் நம்மோடு கூட இருந்தார்னா எல்லா பிரச்சனையும் அவர் நமக்கு சால்வ் பண்ணிடுவார். அதிகாலையில் தேடுவோமா? தேவனை தேடுவதற்கு நம்ம முயற்சி எடுப்போம். அடுத்ததாக, நானும் உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன்னு சொல்கிறார். நம்ம ஆலயத்துக்கு வர்றதுக்கும் நம்ம கஷ்டப்படக்கூடாது, சங்கடப்படக்கூடாது. எப்படியாவது தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்து ஜெபிக்கிற அந்த பழக்கத்தை நம்ம தேர்வு செய்யணும். ஆமாம், இந்த பெரிய ராஜா, சங்கீதக்காரன் தாவீது ராஜா ஆலயத்துக்குள்ளே வந்து பணிந்து கொள்வாராம். அவர் என்ன செய்யலாம்? அவர் அங்கேருந்தே ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஜெபம் பண்ண கர்த்தர் எல்லா இடத்துலையும் ஜெபத்தை கேட்குறாரு. ஆனால் என்ன செய்கிறார்? இவர் ஆலயத்தில் வந்து தான் என்ன செய்கிறாரு? பணிந்து கொண்டு நான் என்ன செய்வேன்? நம்முடைய சந்நிதிக்கு நேராக பயபக்தியுடன் வந்து பணிந்து கொள்வேன். இன்றைக்கி நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, நாங்கள் அதிகாலையில் உண்மை தேட, அவன் அதிகாலையில் காலையிலே தேடுவன் கண்டடைவான்னு சொன்னீங்கப்பா. அதிகாலையில் தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய சமூகத்துக்கு நேர வந்து அப்பா, உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உம்முடைய ஆலயத்தில் வந்து உண்மை பணிந்து கொள்ளும் கிருபையும் அப்பா முயற்சியும் எங்களுக்கு நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே ஆமெனப்பா. இந்த நாளில் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறதுபடி என்னை என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியின் பாதையில் நடத்துங்கப்பா. அப்பா, எனக்கு முன்பாக உம்முடைய வழியை கர்த்தாவே செவ்வையாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.